அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பர்களே, நேற்று சென்னையில் வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக சுற்றுச்சூழல் பேரணி, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தலைமையில் ரொம்ப வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த பேரணியில் அண்ணன் ஆற்றிய உரையின் சாராம்சங்களை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. அன்பு சொந்தங்களே, நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். தலைநகர் நேற்று அதிர்ந்து போனது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு கூட்டம். அண்ணனால் கார்லேருந்து இறங்கி ஸ்டேஜுக்கு வரவே முடியல, அவ்வளோ க்ரௌட். அன்பு மழையில் நனைந்தார், தத்தளித்தார். சம்ஹவ் அவரை ஸ்டேஜுக்கு ஏற்றியாச்சு, பேசினார் அண்ணன். அண்ணன் உரையாற்றும் போது நிறைய பாயிண்ட்ஸ் ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசினார். ரொம்ப அருமையாக உரையாற்றினார். அதில் குறிப்பாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய இலக்கோடு பயணித்தவர் நம்மளுடைய அமரர், சின்ன கலைவாணர் என்று எல்லோரும் அன்போடு அழைக்கப்பட்ட நடிகர் மறைந்த திரு விவேக் அவர்கள். அவருடைய துணைவியார் வந்திருந்தாங்க. அவங்களும் மேடையில் நின்றிருக்க அவர்கள் முன்பதாக நம்ம அண்ணன் நிறைய பாயிண்ட்ஸை பேசினார். அதில் அரசியலும் நேற்று பேசப்பட்டது. அண்ணன் அதில் இது வரைக்கும் நான் இதை பகிர்ந்துக்கிட்டதே இல்லை, ஆனால் உங்ககிட்ட இன்றைக்கி இதை பகிர்ந்துக்கிறேன். டெல்லியில் நான் 4 நாள் தங்கி இருந்தேன். ரொம்ப சுமூகமாக பேசி அவங்கக்கிட்ட இருந்து ரிலீவ் ஆகி வரணுங்கிறதுக்காக ஐ வாஸ் தேர் ஃபார் 4 days. உடனே எல்லாரும் என்னை பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த ஒரு இதை மேற்கோள் காட்டி சொன்னார். அது என்னென்னா, திரு அமித்ஷாஜி அவர்கள் அண்ணனை 3 வருடங்கள் டெல்லியிலேயே இருக்கணும்னும் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுறதாகவும் சொன்னாராம். அண்ணன் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழகத்திலேயே இருந்துக்கிறேன், என்னுடைய பணி தமிழக மக்களுக்கு பணி செய்து கிடப்பது தான் டெசிஷன் எடுத்துகிட்டு அவர் இங்கே வந்ததையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். ஒருவேளை பிஜேபி நண்பர்களுக்கு இதில் டவுட் இருந்தால், திரு அமித்ஷாஜி அவர்கள் சென்னை வருகிறார் இல்லையா, அவர்கிட்டயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் சொன்னார் அண்ணன். அதுக்கப்புறமா முக்கியமான பாயிண்ட்டை மேகதாது இல்லையா நண்பர்களே, நமக்கு ஞாபகம் இருக்கும். அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பற்றி, அதாவது கர்நாடகா அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களின் ஒப்புதலை பெற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் சொன்னதை மேற்கோள் காட்டி அவர் தன்னுடைய கண்டனத்தையும் அதிருப்தியையும் பதிவிட்டிருந்தார். அப்போது நேற்றைய தினமும் அவர் அதை பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் நேர்மையானவர், அவர் மீது இப்போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக 2 மாநில அரசுகளையும் உட்கார வச்சு பேசி இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார். ஏன்னா பெங்களூரில் இருக்கிறவங்களும், பெங்களூர்லேயும் நிறைய தமிழியன்ஸ் இருக்காங்க. கர்நாடகாங்கிறது வேறு தேசத்து மக்கள் இல்லை, அவங்க நம்ம சகோதரர்கள் தான் இல்லையா. நமக்குள்ளே இந்த வெறுப்பு அரசியலை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 மாநிலங்களும் பயனுறும் வகையில் ஒரு நிரந்தர தீர்வு இந்த மேகதாதுக்கு எட்டப்படணும் அப்படிங்கிறத அண்ணன் ஹைலைட் பண்ணி பேசினார். சரி, அவ்வளோதான் விட்டுருவார், மேகதாது பற்றி பேசிட்டாரு, சென்ட்ரல் பற்றி பேசியாச்சு அப்படின்னு பார்த்தா அடுத்து டிவிகே பக்கமும் அண்ணன் பேசினார். நாம் அரசியலே பேச வேண்டாம், மக்கள் பணி மட்டும் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அண்ணா நீங்கள் பேசுங்கன்னு எல்லாரும் என்னை கேட்குறாங்க அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டு, இப்போதைக்கு நாங்கள் எதுவும் உங்களை விமர்சிக்க மாட்டோம் ஃபார் நெக்ஸ்ட் 1 year. பட் அடுத்து 1 yearலேருந்து இவங்க என்னடா இப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, ஸோ இப்போவே நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னும் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஹைலைட் பண்ணி பேசினார். அன்பு சொந்தங்களே, இது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கும் ஒரு டேட்டாவை அண்ணன் குறிப்பிட்டிருந்தார். அதனால தான் அவரை நான் மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்கிறேன். அது என்னென்னா, 2.5 கோடி இளைஞர்கள் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் 2.5 கோடி இளைஞர்கள், அதுவும் படித்த இளைஞர்கள் இந்த ஃபுட் டெலிவரி பாய்ஸாக மாறும் சூழல் இருக்குது இந்தியாவில். படித்த இளைஞர்களுக்கு அவர்களின் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் எல்லோரும் இப்படி டெலிவரி பாய்ஸாக மாறுறது எவ்வளோ ஒரு
மோசமான சூழ்நிலை, சமூக சூழ்நிலையில் இதை மாற்றணும்ல. படித்த இளைஞர்களுக்கு அவர்கள் படிப்புக்கேற்ற வேலையை இந்த அரசு பெற்றுத்தரணும் இல்லையா? ஸோ அதையும் ஒரு பாயிண்ட்டாக அண்ணன் வந்து முன் வச்சிருந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாளைய இளைஞர்களின் வாழ்வாதாரம் பற்றின விஷயம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். தென் 20 லட்சம் மரக்கன்றுகள் நடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு. ஸோ ஃபார் 6 lakhs ப்ளஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த 20 லட்சங்கிறத நம்ம கூடிய விரைவில் எட்டி அந்த பெருமையை வந்து அமரர் திரு விவேக் அவர்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னும் அண்ணன் சொல்லியிருந்தார். இப்படி ஓவராலாக அண்ணனுடைய இந்த மேடை பேச்சு அபாரமாக இருந்தது. ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அண்ணன் சொன்ன அத்தனை கருத்துக்களும் அபாரம். இந்த சமுதாயத்திற்கான, இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட சிந்தனை உள்ள பார்வை. அந்த மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிந்தது. வீத லீடர்ஸ் அமைப்பை சார்ந்த அத்தனை சொந்தங்களும் வந்து அண்ணனுக்கு பேராதரவு கொடுத்தது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. நாம் அனைவரும் தொடர்ந்து அண்ணன் வழியில் பயணிப்போம். என்றும் அண்ணன் வழியில். நன்றி.